இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூ உலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆக சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிகமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள். மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 779வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் எழிலி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். கார்கால மேகங்கள் கவியாக மழை பொழியும் இந்த அற்புத சூழலில் கார்மேக மேகங்களை மையப்படுத்தும் வகையில் எழிலி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பு இந்த வாரத்தின் தொகுப்பாக நமக்கு அமைந்துள்ளது. இந்த எழிலி தொகுப்பில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் திரை வள்ளுவர்கள் நிகழ்வு நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களால் இன்று வழங்கப்பட இருக்கின்றது. அன்பு கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் பூவை செங்குட்டுவன் அவர்கள் சார்ந்த பகிர்வினை இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். சிறப்பான பாடல்களை வெகு அற்புதமாக இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தந்த அன்பு ஐயா பற்றிய ஒரு நீண்ட நெடிய சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த 50 நிமிடங்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். தனித்துவமிக்க கவிஞர்களை, அதுவும் தரணியில் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு நல்ல நல்ல பாடல்களை எப்பொழுதுமே தந்த பெருமகனார்கள் பற்றிய பகிர்தல்களை அன்பு சகோதரர் அவர்கள் நமக்கு நீண்ட நெடிய தேடல்களுடன் சுவாரஸ்யமான தகவல்களுடனும் நம்மோடு பகிர்ந்து வருகின்றார். இத்தகைய சிறப்புள்ளம் நிறைந்த அன்பு சகோதரர் அவர்கள் இன்று நமது நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்துள்ள தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவும். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை எழிலி என்ற அற்புதமான தொகுப்பில் திரை வள்ளுவர்கள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியலை இன்னும் இன்னும் அர்த்தப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த சரித்திரம் படைப்போம் குழுவினருக்கு எனது சிறந்தாழ்ந்த நன்றிகள். இன்று நாம் பார்க்கவிருக்கும் கவிஞர் பகுத்தறிவு பாதையிலே சென்றாலும் ஏராளமான பக்தி பாடலால் புகழ்பெற்றவர். பகுத்தறிவையும் பக்தியையும் சாதுரியமாக கையாண்ட சாதுரிய கவிஞர் அவர். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தனது தனித்திறமையை நிறுவி பெயர் பெற்ற கவிஞர். அறிஞர் அண்ணா பதவியேற்பின் போது முதலாக அந்த கொள்கை விளக்க பாடல், பிரச்சார பாடலை எழுதி அறிஞர் அண்ணாவுக்காக அந்த பிரச்சார பாடல் என்ற ஒரு யுக்தியை முதலாக தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தியது அந்த பாடல் தான். அதை எழுதியவர் இந்த கவிஞர், நம் கவிஞர் ஐயா தான்.
அதேபோல தமிழையும் முருகனையும் ஒன்றாக பாவித்து பல பாடல்களை வடித்த பெருந்தகை அவர். ஒரு கட்சியில இருந்தாலும் அவர் கட்சி பேதமின்றி அனைவரையும் பண்புடன் பார்த்து பண்புடன் பழகிய ஒரு பண்பாளராக இருந்தவர். முருகனின் பக்தி பாடல்களில் சிறந்த 10 பாடல்களை எடுத்துக்கொண்டால் அது 5 பாடல்கள் ஐயாவோட பாடலாக தான் இருக்கும். அது மட்டுமல்ல, 5 முதல்வர்களோடு பணியாற்றியவர், அந்த பாடல்களுக்காக பணியாற்றியவர் ஐயா அவர்கள். நம்மளுக்கு 4 முதல்வர் திரையில இருந்தார்கள் என்று தெரியும். அறிஞர் அண்ணா, கலைஞர், கருணாநிதி, அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா அம்மா. இவங்க 4 பேரும் திரைத்துறையிலே இருந்தவர்கள். ஆனால் 5வதாக இப்போது தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் ஒரு இரு நாடகங்களும், ஒரு சில நாடகங்களும், ஒன்று 2 படங்கள் நடித்திருக்கிறார். ஆனால் அவருக்கும் அந்த பாடலை எழுதியவர் நமக்கு இன்றைக்கு பார்க்கவிருக்கின்ற ஐயா பூவை செங்கோட்டையன் அவர்கள். அது மட்டுமல்ல, கவிமன்னன் என்று பெயர் பெற்றவர் அவர். ஏன் அப்படி சொல்றோம்னா, நமது மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ஐயா என்ன சொல்றாருன்னா, நான் மெட்டமைத்தால் உடனே ஒரு சில வரிகளை மாற்றாமல் அப்படியே நான் படத்திற்கு வைக்கக்கூடிய அந்த ஆற்றல் பெற்ற கவிஞர்கள் 2 பேரை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தர் கவிஞர் கண்ணதாசன், இன்னொருவர் ஐயா பூவை செங்குட்டுவன் அவர்கள் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த அளவுக்கு அவர் மெட்டு போட்ட உடனே இவர் எழுதுனா, அதை மாற்றாம அந்த வேலையை எனக்கு ஒரு மிச்சப்படுத்தி கொடுக்கின்ற கவிஞர்கள் 2 பேர் அப்படின்னா, அதுல ஒருவர் இவரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புகழ் பெற்றவர் தான் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்கள். இந்த பூவை அப்படிங்கிறதுக்கு அந்த அடைமொழிக்கு காரணம் அவர் பிறந்த கிராமம். அதாவது காரைக்குடி அருகிலே உள்ள பூங்குடி அப்படிங்கிற கிராமம். பூங்குடி அப்படிங்கிற கிராமத்துல இவர் பிறந்திருக்கிறாரு. சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. பிப்ரவரி 12ஆம் தேதி 1940ல இவரு பிறந்துள்ளார். இவருடைய தந்தை அம்பலம் அப்படிங்கிறவர். இவருடைய இயற்பெயர் முருகவேல் காந்தி. முருகவேல் காந்தி பின்னாடி தமிழ் பற்றின் காரணமாக அவர் தன்னுடைய ஊரையும் அந்த செங்குட்டுவன் என்ற பெயரையும் அவர் வச்சிருக்கிறார். அந்த சேரன் செங்குட்டுவன் அவருடைய பெயர் எடுத்து தன்னுடைய பெயராக வைத்து, ஆரம்ப காலகட்டத்திலே இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, அந்த பல பாரதிதாசனோட கவிதைகள், பாரதியாரோட கவிதைகள்லாம் பார்த்து நம்மளும் ஒரு கவிஞர் ஆக வேண்டும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. அப்புறம் திராவிட நாடு அப்படிங்கிற அண்ணா அவர்களுடைய அந்த இதழ்களிலே ஒரு நாடகம் வருகிறது. அந்த நாடகத்தை பார்த்து தானும் நாடகம் எழுத வேண்டும் என்ற ஒரு ஆசையும் வருகிறது. அவர் உயர்நிலைப்பள்ளி வரைக்கும் படித்திருந்தாலும், அந்த தமிழ் மீது கொண்ட பற்றுதலால் அவர் கதை வசனம் தான் முதலில் அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த ஊரை சுற்றி நடக்கின்ற ஒரு சில நாடகங்களிலே போயிட்டு இவரும் இந்த கதை வசனம் எழுதுறது, அந்த மாதிரியான வேலைகளை பார்த்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இது அவருக்கு வருமானம் எதுவுமே கிடையாது. அப்போ அந்த கதை வசனம் எழுதுனா சும்மா அந்த ட்ரூப் கூட போயிட்டு ஏதாவது எழுதிட்டு வர்றது அந்த மாதிரி. அப்புறம் நாடகங்கள் அதில் இவர் என்னதான் இது பற்றி எழுதினாலும் அவருக்கு ஒரு வருமானம் எதுவும் பெருசா கிடைக்காது. அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் ஊர் ஊரா போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணமும் முடித்து வைக்கிறார்கள். தன்னுடைய சொந்த மாமா பொண்ணையும் பார்த்து திருமணம் பண்ணிக்கிறாரு. அப்புறம் திருமணம் பண்ணா எப்படியும் நம்மளுக்கு காசு தேவைப்படும் அப்படின்ட்டு, இந்த திறமைய நம்ம சென்னையில போய் காட்டுனா, நம்மளுக்கு நல்ல ஒரு பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு, ஒரு கதை வசனம் எழுதுறதுக்காக தான் சென்னை வர்றாரு. அப்ப சென்னை வரும்போது, அங்கே சென்னை வந்தா அது சினிமா அவ்வளவு பெரிய சாதாரணமான விஷயம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு 1 வருஷத்துக்குள்ள. மறுபடியும் தன்னுடைய குடும்பத்தை சொந்த ஊர்ல விட்டுட்டு, இவரு மட்டும் மறுபடி சென்னைக்கு அங்க ஒரு வாடகை வீட்ல தங்கியிருக்காங்க. அந்த வாடகை வீட்ல தங்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர்களோட இவரும் தங்கியிருக்கிறாரு. அதுல முக்கியமான நபர் சந்திரபாபு. நமது தென்னகத்தின் சார்லி சாப்ளின் கூட சொல்லலாம் சந்திரபாபுவ. அந்த சந்திரபாபு ஐயா அவர்கள் அப்பொழுது வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருக்கும்போது, அவருடைய அரை நண்பராக இவரும் இருக்கிறாரு. அது கூட சேர்ந்து கோவை கூத்தன் என்கின்ற ஒரு கவிஞர். அப்ப இவங்கெல்லாம் அவர மிகப்பெரிய ஆளா பார்ப்பாங்க, கோவை கூத்தன் அவர்கள. மற்றவர்களை விட அவரு பெரிய ஆளா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவரு ஒரு 2 படங்களுக்கு அவரு பாடல் எழுதியிருப்பார். 2 பாடல் மட்டும் எழுதியிருக்கிறாரு. இதனாலேயே அந்த அறையில அவருக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு, கோவை கூத்தன் அவர்களுக்கு. இன்னொருவர் சம்பந்தன் அப்படிங்கிறவரு. இவங்க 4 பேரும் அந்த அறையில தங்கியிருக்காங்க. ஆனா வாடகை அப்போ ரூ. 5 தான். ஆனா அட்வான்ஸ் ரூ. 10 குடுத்துட்டு, அந்த ரூ. 5 வாடகையை கூட குடுக்க முடியாத நிலைமைக்கு தான் இவருடைய மாத வருமானம் இருந்திருக்கு. இவங்களுடைய மாத வருமானம். பெரும்பாலும் இவர்கள் பல நாட்கள் பட்னியாக தான் கிடந்திருக்காங்க அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. என்ன சொல்றாருன்னா,
ஒரு கூட்டிலிருந்து சென்ற பறவை போல நாங்க போயிட்டு எல்லா இடமும் போய் வாய்ப்பு தேடுவோம். ஆனா கூட்டுக்கு திரும்புகின்ற பறவைகள் எல்லாம் ஏதாவது இரைய எடுத்துட்டு வரும். நாங்க ஒரு இரையுமே இல்லாம அப்படியே பட்டினியோட திரும்பி வருவோம் அப்படின்ட்டு அவரோட வறுமைய வந்து ஒரு வலித தோய்ந்த இதோட அவர் பதிவு பண்றாரு. அப்படிதான் இவரோட ஆரம்பகட்ட வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி அந்த அறையில இருக்கும்போது, அ ஒரு நாடகத்திற்கு பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு, நடேசன் அப்படிங்கிறவரு இசையமைப்பாளரா இருக்கிறாரு. அவர் வந்து தேடி பார்க்கும்போது, இந்த மாரி அறையில வந்து 4 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்லும்போது, இங்க வந்து கேட்டிருக்கிறாரு. பாடல் எழுதுங்கிற நோக்கம் இவருக்கு இல்ல. திடீர்னு வந்து கேட்டதுனால, அங்க இருந்த கோவை கூத்தன் தான் கவிஞர்ன்னு தெரியும். அப்ப கோவை கூத்தன் வந்து அவர் ஊருக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுனால, "வேற யாராவது எழுதுவீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, யாருமே முன் வந்து சொல்ல முடியல. ஏன்னா, இவர் கதை வசனங்கள் எழுதுறது தான் இவருடைய நோக்கமா இருந்திருக்கு. அப்பதான் பக்கத்துல இருந்து சந்திரபாபுவும், சம்பந்தனும் என்ன சொல்லியிருக்காங்க, "நீ தான் கதை வசனம் எழுதுறியா? பாடல் எழுதிக்கோ. பாடல் எழுதி பாரு" அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நம்ம ஏற்கனவே பாடல்லாம் வந்து ஊர்ல உள்ள நாடகத்துலலாம் பாடல் எழுதியிருக்கிறோம். அந்த ஒரு இதுல நம்பிக்கையில நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. போயிட்டு மதியம் பசி எடுத்திருக்கிறாரு. பசி எடுத்த உடனே வந்து இவருக்கு டீயும் பன்னும் வந்திருக்குது. சாப்பிடுற நேரத்தில எதுக்குங்க டீ பண்ணு? எனக்கு வேண்டாம். நான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அங்க போய் சொன்னாராம். உடனே இதுதான் சாப்பாடுப்பா அப்படின்னு சொல்லி இவருக்கு குடுத்துருக்காங்க. சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு 3 பாடல்கள் எழுதி குடுத்திருக்கிறாரு. அந்த 3 பாடல்களுமே மிக பிரமாதமாக இருந்ததுன்ட்டு அங்கேருந்து அந்த நாயகனே வந்து நரசிம்ம பாரதி அப்படிங்கிறவரு அந்த நாடகத்துல ராஜா பாட்டையா இருந்திருக்கிறாரு. அவர் வந்து அவர நேரா வந்து வாழ்த்தி, "இது அருமையா இருக்குது. அ பாடல்கள்லாம்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவருக்கு மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து பாடல்லாம் அருமையா இருக்குங்கிறாங்க. குறைந்தது எப்படியும் ஒரு ரூ. 50லேருந்து ரூ. 100 நம்மளுக்கு இன்னைக்கு வந்துரும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு ஒரு சந்தோஷத்துல இருக்கிறாரு. நடேசன் அவர்கள் வந்து இசையமைப்பாளரும் வந்து பெருமையா சொல்லிட்டு போனாரு. நான் சொன்ன மெட்டுக்கு ஏத்த மாரி அழகா பாட்டு எழுதியிருக்க. நாடகத்துல எல்லோருமே வந்து அத வியந்து பாராட்டுனாங்க அப்படின்னு சொல்லி அதையும் அவர ஊக்குவிச்சிருக்காங்க. அப்ப இவரு வந்து நம்பிக்கையில இருக்கிறாரு. அப்புறம் இறுதியா வந்து தயாரிப்பாளர் வந்து ஒரு பாக்கெட்ல கவர வச்சு ஒரு பைக்குள்ள வச்சுட்டாரு. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு அந்த கவர்ல என்ன இருக்குன்னு பார்த்தா ரூ. 1 இருந்திருக்கு. "சார் என்ன சார் இது வந்து பஸ்ஸுக்கு செலவுக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லப்பா இதுதான் உனக்கு சம்பளமே" அப்படின்னாராம். இருந்தாலும் வந்து தன்னுடைய நோக்கம் வந்து நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் வந்து அவர் மனமும் வந்து வாங்கிட்டு வெளியில வந்துட்டாரு. அப்புறம் இந்த இது அறையில் வந்து சொல்லும்போது எல்லாருமே இத வந்து ஒரு வேடிக்கையா தான் எடுத்துக்கிட்டாங்க. சரி என்ன பண்றது? நம்மளோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரூ. 1க்கும் நம்ம நண்பர்களோட அந்த வறுமைய போக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க நேரத்துல, அந்த ரூ. 1 தான் கிடைச்சதே அப்படின்னு இவருக்கு ஒரு சின்ன வருத்தமும் இருந்தது. இருந்தாலும் அந்த நம்ம இன்னைக்கு தேடி வந்த நோக்கம் நிறைவேறுச்சுங்கிற அப்படி சந்தோஷத்துல, அந்த ரூ. 1க்கு அந்த இரவு வந்து டீயும் பண்ணும் சாப்பிட்டுட்டு அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்னு அவரு பதிவு பண்றாரு. இந்த மாதிரி தான் அவருடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை இருந்திருக்கிறது. அப்போ குன்னக்குடி அவர்களுடைய பழக்கம் எல்லாமே பக்கத்து ஊர்க்காரங்க தான். அப்போ குன்னக்குடி வந்து என்னன்னா, அவரும் வந்து அ அந்த கலைத்துறையில இருந்து முன்னேறுகின்ற காலம். அதாவது வளரக்கூடிய ஒரு ஆளா தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து இவரு என்ன சொல்றாருன்னா, "நம்ம எல்லாம் சேர்ந்து நாடகம் போடலாம். அ பக்தி பாடல்கள் வந்து நான் வந்து எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இசையமைக்க போறேன். நீ ஏதாவது பக்தி பாடல் எனக்கு எழுதி தா" அப்படின்னு கேட்கிறாரு. இவர் வந்து ஒரு பகுத்தறிவு பாதையில உள்ளவரு. ஆரம்ப காலகட்டத்தில என்னன்னா, இவரு சிறு வயதிலே வந்து அந்த பகுத்தறிவு அந்த திராவிட இயக்கத்தால அப்போ இளைஞர்கள் ரொம்ப ஈர்க்கப்படுவது போல, இவரும் வந்து அந்த திராவிட இயக்கத்தில் ஈர்ப்பால, ஊர்ல ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு கோயில்ல உள்ள பிள்ளையார தூக்கிட்டு போயிட்டு குளத்தில தூக்கி போட்டுருக்கிறாரு. ஆனா அப்படி போட்டவர் தான் பின்னாடி ஆயிரக்கணக்கான பக்தி பாடல் எழுதுற அளவுக்கு வந்திருக்கிறாரு, அப்படிங்கிற நினைக்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. அப்ப தூக்கி போடும்போது, அந்த ஊர்ல உள்ள மக்கள்லாம் இது யார் தூக்கி போட்டான்னு கண்டுபிடிச்சு, அப்புறம் அவங்க குடும்பமே மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவு சிந்தனை உள்ளவரா இருந்தவரு. திடீர்னு நான் பக்தி பாடல் எழுதுனா, எனக்கு அது வந்து சரியா இருக்காது அப்டின்னாரு. அ நான் இதுல இருந்தா கூட வறுமையில இருந்தா கூட எனக்கு பக்தி பாடல் வந்து எனக்கு இப்போ தேவையில்ல. நான் வந்து வேற மாரி நான் சினிமா பாடலே நான் எழுதுறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்டின்னாரு. அப்புறம் அவரு என்ன சொன்னாருன்னா, "நீ பக்தி பாடல் எழுது. ஆனா பேர மட்டும் உன் பேர நான் போட மாட்டேன். நீ எழுதி மட்டும் தா" அப்டின்ருக்கிறாரு. ஆனா இவரு சரி ஓகே. அப்டின்னா ஓகே அப்டின்னு சொல்லிட்டு, இவரு சிறு வயதில் நடந்த சம்பவத்த வச்சு அந்த பக்தி பாடல் எழுதுறாரு. முருகனை நினைத்து தான் முதல்ல அந்த பாடல். முருகர் பாடல் தான் எழுதுறாரு. அதன் பின்பு அந்த சிறு வயதிலே வந்து அவர் வந்து திருப்பரங்குன்றத்தில போயிட்டு, அவங்க குடும்பங்கள்ல வந்து குலதெய்வம் வந்து முருகன். அங்க போய் வணங்கும்போது, இவரு வந்து வேடிக்கையா கத்துவாராம். "முருகா, அரோகரா" அப்படின்னு சும்மா கத்துவாராம். அது ஏன்னா, அது எதிரொலிக்கும்.
அந்த பாடல் வந்து அந்த அவர் சொல்ற அந்த சத்தம் வந்து எதிரொலிப்பதனால சும்மா ஏதாவது ஒண்ணு கத்திட்டு இருப்பாரு. அதுதான் அவருக்கு தோணுது. ஏன்னா, அவரு வந்து பக்தியில வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது. ஏன்னா, இவரு பகுத்தறிவாதியா இருக்கிறதுனால வந்து, அ பக்தினா என்னன்னே தெரியாத அளவுக்கு தான் இவரு இருந்திருக்கிறார். சிறு வயதில் போனதோட சரி, கோயில் குளங்கள்லாம் போனதோட சரி. அப்ப என்னத்த எழுதலாம் அப்படின்னு சொல்லும்போது, அத யோசிச்சு எழுதுறாரு. அப்படி எழுதப்பட்ட பாடல் தான் "திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்" அப்படிங்கிற அந்த பாடல். இது சாதாரணமா எழுதி அவருக்கு குடுத்துட்டாரு. அவர் குடுத்ததும் அத சூலமங்கலம் சகோதரியர்கள் அவர்கள் வந்து இந்த பாடலை வந்து மிகப்பெரிய பிரபலமடைந்த பாடலாக மாறுது. ஏன்னா எங்க போனாலும் குன்னக்குடி அவர்களுடைய அந்த மேடை நாடகத்துல வந்து முதல் பாடல், அந்த முருகன் வணக்கம், கடவுள் வணக்க பாடல் வந்து இந்த பாடலாக இருக்கும். அது ரொம்ப பிரபலம் அடைந்ததும், கண்ணதாசன் வந்து இந்த பாடல் இந்த ஒரு நாடகத்துக்கு தலைமை ஏற்கிற விதமா கண்ணதாசனும், கே.வி. மகாதேவன், அப்புறம் வந்து ஏ.பி. நடராஜன் ஐயா அவர்கள் தயாரிப்பாளர் இவங்கலாம் வராங்க. வந்து அந்த பாடலுக்கு தலைமை ஏற்கும்போது, இந்த பாடல் வந்து பாடப்படுகிறது. அப்ப கண்ணதாசன் ஐயா என்ன சொல்றாருன்னா, அ அ நடேசன் ஏபி நடராஜன் ஐயாவ பார்த்துட்டு, "இந்த பாடல் வந்து நீங்க ஒரு படம் எடுக்க போறீங்களா? கந்தன் கருணை" அப்படின்னு. அதுல வந்து ஒரு பாடல் நீங்க என்ட்ட கேட்டீங்க. என்னன்னா, அ வள்ளியும், தெய்வானையும் இணக்கமா இருந்து பாடுற மாரி ஒரு பாடல் வேணும்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாடல் வந்து அதுக்கு கரெக்ட்டா பொருத்தமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா திருத்தணியில வந்து திருப்பரங்குன்றத்தில் தெய்வானை, திருத்தணியில வள்ளி இருக்காங்க. அவங்க இணைஞ்சு பாடுற மாரி கூட இருக்கும். அப்படின்னு அவரு ஒரு கருத்த சொல்லியிருக்கிறாரு. இது வந்து அந்த அவங்க சொன்ன சிச்சுவேஷனுக்கு இந்த பாடல் வந்து பொருத்தமா இருந்தது வந்து ஒரு அ ஒரு இறை செயல்னா கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அது பொருந்தி போயிருக்குது. அப்புறம் தான் வந்துட்டு அவரும் யோசிச்சிருக்கிறாரு. கே.வி. மகாதேவனும், "ஓ! பரவால்ல. அப்ப வந்து இந்த பாடல நம்ம வச்சுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அ குன்றக்குடி ஐயா கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. இந்த பாடல் எழுதினது யாருன்னதும், அங்க ஓரமா செங்குட்டுவன் ஐயா இருந்திருக்கிறாரு. அவர தான் காமிச்சிருக்காங்க. உடனே அவர் ஆற தழுவி கண்ணதாசன் ஐயா வந்து, "சரி இந்த பாடல் நான் எடுத்துக்கலாமான்னு பெர்மிஷன் கேட்டிருக்கிறாரு. தாராளமா" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாடலை எடுத்து அந்த கந்தன் கருணை படத்துல பாடலா வைக்கிறாங்க. இதுல என்னன்னா, பாடல்கள் அப்படின்னு போட்டு கண்ணதாசன் பெயர் வந்து தனியா ஒரு பகுதியில வரும். ஆனா, இவர சிறப்பிக்கணும் அப்படின்ட்டு எந்த பாடல் வந்து என் பெயர் இடம்பெறக்கூடாதுன்னு அவரு எதிர்பார்த்தாரோ, அந்த பாடல் வந்து அந்த படத்துல "திருப்பரங்குன்றத்திலே" அப்படிங்கிற பாடலை பாடியது அப்படின்னு சொல்லிட்டு, இவருடைய பாடலை எழுதியன்னு சொல்லி இவருடைய பேர் தனியா வந்து அந்த படத்துல போட்டு இவரை பெருமைப்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் மக்கள் என்ன நெனச்சுக்கிட்டாங்க, வெளியில வரும்போது பேசிட்டு வந்தாங்களாம். இவர் படம் முடிந்து வெளில வரும்போது, "கண்ணதாசன் எழுதின பாடல்லே அந்த பக்தி பாடல் தான்பா ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு போயிருக்கிறாங்க. இவருக்கு காதுல கேட்டிருக்குது. அந்த பாடல் நான் தான்பா எழுதினேன், கண்ணதாசன் எழுதல அப்படின்னு போய் சொல்லல. ஏன்னா, இவருக்கு அது பெருமையா நெனச்சிருக்கிறாரு. நம்ம பாடல் வந்து கவிஞரோட பாடலுக்கு நிகரா அப்ப வந்து கண்ணதாசன் எல்லாரும் கவிஞர்ன்னு தான் சொல்லுவாங்க. கவிஞருக்கு நிகரா இருக்குதுன்னு நெனச்சா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பெரும அப்படின்னு நெனச்சுட்டு, இவரு அத கூட மறுத்து பேசாம வந்திருக்கிறாரு. இப்படிதான் அவருடைய முதல் பாடல் வந்து "திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்" அப்படிங்கிற பாடல். இத இத கூட வந்து என்னன்னா, இவரை இவர் சேர்ந்த இயக்கத்தார்களே இந்த பாடலை வந்து கொச்சைப்படுத்தி கூட போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க. அது எப்படி திருப்பரங்குன்றத்தில சிரிச்சா திருத்தணியில எதிரொலிக்கும். இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர் அடிச்சு ஒட்டுனாங்களாம். ஆனா ஐயா இப்போ சமீபத்தில பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "இப்ப நம்ம எங்க பேசினாலும் உலகமே கேட்கிற அளவுக்குலாம் வந்து விஞ்ஞானம் வளர்ந்துடுச்சு. அப்படிங்கிறது திருத்தணி மலையில பேசும்போது திருப்பரங்குன்றத்தில எதிரொலிக்காதா?" அப்படிங்கிற மாரி கூட அவரு சொன்னதா சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த பாடல் எழுதினாரு. அதுக்கப்புறம் வந்தும் பக்தி பாடல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு அவருக்கு. அவரு எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாடல் நம்மளுக்கு வரும்ன்ட்டு. முதல்ல சிவன் பாடல் எழுதினதுக்கப்புறம், அடுத்தது வந்து அதே சூலமங்கலம் சகோதரிகள் வந்து ஒரு பக்தி ஆல்பம் ஒன்று ரெடி பண்றதுக்காக ஒரு பாடல் கேட்குறாங்க. அப்ப சிவன பத்தி எழுதணும் அப்டின்ட்டு. இவரு நான் வந்து பக்தி பாடல் எழுதுனா நம்மள வந்து இந்த பக்தி பாடல் கவிஞர்னு முத்திர குத்திருவாங்க. அப்டிங்கிறத இவரும் யோசிக்கிறாரு. அப்போ வந்து இதுவும் ஆல்பம் தான் அப்டின்னு சொல்லி தான் ஒரு பாடல் எழுதி குடுக்குறாரு. அது வந்து என்னன்னா, "ஆடுகின்றானடி தில்லையிலே" அப்டிங்கிற ஒரு பாடல். அ "அதை பாட வந்தோம் அவன் எல்லையிலே" அப்டின்ட்டு அது ஆல்பமா தான் முதல்ல வருது. இததான் பின்னாடி வந்து ராஜராஜ சோழன் படத்துல வந்து வரலட்சுமி அம்மா அவங்க பாடுற மாரி ஒரு கணீர் குரல்ல பாடுற மாரி ஒரு பாடல் வரும். "ஏடு தந்தானடி தில்லையிலே" அப்டின்ட்டு. இந்த பாடலை வந்து ஆல்பத்துக்காக பாட்டத, இதையும் எல்லாரும் புடிச்சு போயி படத்துல வைக்கணும்னு சொல்லி 2வது பாடலும் அதே பக்தி பாடலா வருது. இவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னடா நம்ம வந்து இது பண்ண வந்தோம்னா, எல்லா பாடலுமே புடிச்சு மறுபடியும் திரையில கொண்டு வந்து வைக்கிறாங்க.
அப்படிங்கிற மாதிரி இவருக்கு அது நல்லதா கெட்டதானே தெரியல. பக்தி பாடல் நோக்கியே நம்மள இழுத்துட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு, காலம் நம்மள கொண்டு போய் விடுதே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அப்போ அந்த ராஜராஜ சோழன் படத்துல வந்து அந்த பாடலை கேட்ட எல்லாருமே வந்து ரொம்ப பிரமிச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு சிவனோட அந்த பாடல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. "எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே" அப்படின்னு வரலட்சுமி அம்மா பாடும்போது அடுத்த வரிய சொல்லுவாங்க. "இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறும் அறநெறியோட" அப்படிங்கிற அந்த பாட்டு வரும். இதுல வந்து என்னன்னா, அப்பர், சம்பந்தர், தேவார அ அப்பர், சம்பந்தர், சுந்தரர் இவங்க 3 பேரும் வந்து எழுதிய அந்த திருவாசகத்தை பத்தியும் இந்த பாடல் வரும். அதுல "ஏட்டையும் மூவரையும் எழுத வைத்தான், பாட்டையும் அவனே பாட வைத்தான்." அப்படி அந்த 3 பேரும் வந்து எழுத வைத்தது வந்து சிவனோட அருள் தான். அந்த பாட்டையும் அவனே வந்து பாட வைத்தான் அப்படின்ட்டு அந்த வரியில வரும். அதுல இன்னொன்னு அழகா என்ன வரும்னா, "உலகெனும் மாபெரும் மேடையிட்டான், அதில் உயிர்களை எல்லாம் ஆடவிட்டான். அசைந்திடும் மரம், செடி, கொடிகளிலே அந்த அம்பலத்தானே ஆடுகிறான்" அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துலயுமே வந்து சிவனோட தாண்டவம் தான் இருக்கு. அத இறைவன்னு நம்ம எடுத்துக்கலாம். இறைவன் இயற்கையில எல்லாமே இறைவனோட தாண்டவம் இருக்கின்றது. அப்படிங்கிற அந்த வரிகளை எல்லாம் போட்டு எழுதியிருப்பாரு. இந்த அளவுக்கு வந்து அவரு எழுதியிருக்கிறத பார்த்து எல்லாருமே வியந்தாங்க. அதே மாரி அந்த சோழரின் பெருமைய வந்து அந்த பாடல்ல கொண்டு வந்திருப்பாரு. "அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே திரு அருளுடன் பாடிய தேவாரமே, இப்புவியில் அசைந்திடும் அனைவரும் அறிந்திடவே அதை செப்பிடும் சோழரின் பெருங்குளமே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜராஜ சோழன் அந்த பாடலோட அந்த இது வரிகள்லாம் வருது. இந்த பாடலும் வந்து மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த பாடலாக மாறிருது ஐயாவுக்கு. அப்புறம் இப்படி அந்த பாடல்கள்லாம் போயிட்டு இருக்கும்போதே வந்து இவரு நாடகத்திலயும் வந்து அதிகமான பாடல்கள், இவருடைய கதை வசனங்கள்லாம் இடம்பெற்றுக்கிட்டே வருது. ஒரு கட்டத்தில வந்து அ சென்னை மேயராக சிட்டி பாபு அப்படிங்கிறவரு வந்து இருக்கிறாரு. அவரு வந்து என்னன்னா, ஒரு நாடகம் வந்து விழிப்புணர்வு நாடகம் மாரி இருக்கணும். நான் பெற்ற பெயர் அப்படிங்கிற விழிப்புணர்வு நாடகம் ஒன்று அவரு திரையிட நடத்தணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து இவருக்கு ஐயா கிட்ட வந்து, "நீங்க தான் வந்து அதுக்கு கதை வசனம்லாம் எழுதணும்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் வந்து அவரு எழுதி குடுக்குறாரு. ஆனா திடீர்னு என்னன்னா, இதுல வந்து தலைமை ஏற்க யார் வர்றாருன்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் வர்றாரு. இதே இவருக்கு ஆச்சரியமான ஒரு இதா இருந்துச்சு. இதுல வந்து இவரோட தனித்திறமைய தெரிவிக்கும் விதமா, அது இந்த நாடகத்துக்குள்ளேயே ஒரு ஓரங்க நாடகம் ஒன்று எழுத சொல்லியிருப்பாங்க. அந்த நாடகத்தை இவர் எழுதி குடுத்திருப்பாரு. அந்த நாடகம் வந்து நாடக நிகழ்ச்சி நடக்கும்போது, அறிஞர் அண்ணா தலைமையேற்று அந்த நாடகத்த முழுதும் பார்த்துட்டு, இறுதியில வந்து அவர் மேடையில பேச வர்றாரு. நாடகத்த பத்தியெல்லாம் பேசிட்டு, இந்த ஓரங்க நாடகத்தை பத்தி வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறாரு. இது எழுதியவரோட அந்த அந்த பூவை செங்குட்டுவன் ஐயாவ பத்தி ரொம்ப நேரம் புகழ்ந்து பேசுறாரு. இத தான் அவருக்கு முதலில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா அவர் பார்க்கிறாரு. ஐயா பூவை செங்குட்டுவன் ஐயா வந்து. ஆனா இத வந்து வெளியில போயிட்டு நான் பேரறிஞர் அண்ணாவே என்ன பாராட்டினாரு அப்டின்லாம் எந்த தம்மட்டமும் அடிக்கல. அத சொல்லி அவருக்கு வாய்ப்பும் கேட்கல. ஆனா அறிஞர் அண்ணா அவர்கள் அவர குறிப்பிட்டு சொல்லி அவர வந்து குறிச்சு வச்சுக்கிறாரு. இந்த மாரி ஒரு கவிஞர் இருக்கிறாரு. இந்த மாரி ஒரு வசனகர்த்தாவும் இருக்கிறாரு அப்டிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அதே மாதிரி வந்து என்னன்னா, இன்னொரு நாடகம் எடு அ நாடகம் நிகழ்ச்சி நடக்கும்போது, அங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்க்க வராரு. தலைமை தாங்குறாரு. அப்போ வந்து இவர் எழுதிய ஒரு சில பாடல்கள் வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பாடல் தான் வந்து "பாலுக்கு பாலகன் பசித்தழும்போது, பாலான கல்லுக்கு பாலாபிஷேகமா" அப்படின்ட்டு ஒரு பகுத்தறிவு வரியோட அந்த பாடல் எழுதியிருப்பாரு. பாலுக்கு பாலகன் பசித்திருக்கும்போது, பாலான கல்லுக்கு பாலாபிஷேகமான்னு ஒரு தாய் பாடுற மாரி அந்த அந்த குழந்தை ஏங்கிட்டு இருக்குது. அங்க அபிஷேகம் நடக்குது. பால்லாம் வீணா போயிட்டு இருக்குது. அப்படிங்கிற அந்த காட்சிய வந்து அழகா சொல்லியிருப்பாரு. இத பார்த்ததும் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிரமிப்பு. இந்த பாடல் எழுதின அந்த நாடகத்துல உள்ள எல்லாருக்குமே வந்து அவர் வந்து மோதிரத்த பரிசாக வழங்கிட்டு போனாரு அப்படின்னு. இது நடந்து ஒரு 4 வருடங்கள் கழித்து அ எம்ஜிஆரோட புதிய பூமி அப்படிங்கிற படம் வந்து தயாராகிக் கொண்டிருக்கிறது. அப்போ வந்து ஒரு சில அ கண்ணதாசன் ஐயா அவர்கள் வந்து அந்த திராவிட கொள்கையிலிருந்து விலகிட்டு அந்த வேறு கொள்கையை நோக்கி பயணிக்கிறாரு. அப்போ எம்ஜிஆருக்கான 3 பாடல்கள் எழுதி குடுத்துட்டாரு. அப்ப அந்த கொள்கை பாடல்கள் எழுதணும். அவர குறிப்பிட்ட ஒரு கொள்கை பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்திருக்கும்போது, கண்ணதாசன வச்சு எழுதுனா, அவரு இப்போ வந்துட்டு
அதுக்கு ஏத்த மாரி எழுதுவாரா? என்னன்னு ஒரு சந்தேகமா இருக்கும்போது, கண்ணதாசனே வந்து சொல்லியிருக்கிறாரு, "என்ன விடுங்க, செங்குட்டுவன வச்சு எழுதுங்க" அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே விஸ்வநாதன் ஐயா வந்து செங்குட்டுவன பூவை செங்குட்டுவன கவிஞர கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர அழைச்சிட்டு வந்து, இந்த மாதிரி ஒரு எனக்கு பல்லவி ஒண்ணு எழுதி தாங்க அப்படின்னாரு. உடனே பல்லவி அவர் உடனே எழுதி குடுத்துட்டாரு. எம்ஜிஆருக்கு பல்லவி எழுதி குடுத்த உடனே, எம்ஜிஆர் கிட்ட அந்த பல்லவி போகுது. குகன்நாதன் அப்படிங்கிறவரு தயாரிப்பாளர் வந்து அந்த பல்லவிய கொண்டு போய் காமிக்கிறாரு. காமிச்ச உடனே எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பல்லவி வந்து. ஆ இந்த பல்லவிய பார்த்த உடனே ஓகே பண்ணிட்டாரு. சரி, அவரே வந்து எழுத சொல்லிருங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஐயா கிட்ட குடுத்துட்டு, அ அ விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர் அவர்கிட்ட குடுத்து, "இந்தாங்க அவர எழுத சொல்லியிருக்கிறாப்ல" அப்படின்ட்டு. சரி, நீங்க நான் அ தத்ததாரம் போடுறேன். அதுக்கேத்த மாரி நீங்க ஒரு 4, 5 தடவ நான் சொல்றேன். அந்த தத்ததாரத்த பிடிச்சுக்கிட்டு, நீங்க யோசிச்சு யோசிச்சு கவிதை எழுதுங்க கவிஞரே அப்படின்னு சொல்லிட்டு, பாடல் எழுத சொல்லியிருக்கிறாரு பூவை செங்கோட்டுவன. முதல்ல தத்தகாரம் போட்டிருக்கும்போதே இவரு எழுத ஆரம்பிச்சிருக்காரு. எழுத ஆரம்பிச்சு தத்தகாரம் முடிச்ச உடனே, சரி அடுத்தாக்குல நான் போடுறேன். நீங்க எது வரைக்கும் எழுதுறீங்களோ, அதுலேருந்து மறுபடியும் தொடர்ந்து எழுதுங்க. அந்த தத்ததாரத்த வந்து ஏன்னா உடனே புரிஞ்சுகிட்டு எழுத முடியாது யாராலயுமே. உடனே உடனே நம்மளுக்கு அந்த வார்த்தைகள் வராது. ஒரு வரி எழுதியிருப்போம். அடுத்த வரி யோசிக்கிறதுக்குள்ள அவர் இன்னொரு தடவ போட்டா தான் நம்ம எழுத முடியும். ஆனா இல்ல, நான் எழுதியிருக்கேன்யா, ஒரு சாதாரணமா போட்டு எழுதிட்டேன். எழுதியிருக்கிறேன். நீங்க இன்னொரு தடவ சொல்லுங்க. மறுபடியும் நான் எழுதுறேன். வேற ஏதாவது தோணுதா நான் எழுதுறேன் அப்படிங்கிறாரு. சரி, ஏற்கனவே நீங்க முன்னாடி எழுதுனீங்களா, அதே காமிங்க அப்படின்ருக்கிறாரு. அத பார்த்த உடனே வந்து விஸ்வநாதன் ஐயாவுக்கு வந்து பயங்கர ஒரு சந்தோஷமாயிடுச்சு. என்னய்யா இப்படி வார்த்தைய போட்டு 1 செகண்ட்குள்ள எப்படி யோசிச்சு எழுதுன அப்படின்ட்டு. ஆ அந்த 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 சரணத்த கேட்டா நமக்கே வந்து பிரமிப்பா இருக்கு. இத இவ்வளவு 1 செகண்ட்குள்ள எப்படி யோசிச்சு எழுதியிருப்பாரு அப்படின்ட்டு. அந்த சரணம் மட்டும் நான் சொல்லிர்றேன். காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் சேவையே எந்தன் சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும் அப்படின்னு அந்த சரணத்தை போட்டு உடனே கொடுத்துருக்கிறாரு. இதை கேட்டு இது பார்த்த உடனே வந்து அடுத்தடுத்த சரணங்களும் உடனே அங்கேயே எழுதி அந்த பாடலை முடித்து கையில கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுதான் அப்படி உருவான பாடல் தான் நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை அப்படின்ட்டு அந்த பாடல் தயாராகிருது. இதுல இன்னொரு என்னன்னா, உண்மைய சொல்லணும்னா, இதுல வந்து புதிய பூமின்னு பேர் வச்சாங்க. ஆனா, அதுக்கும் அந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சும்மா ஒரு பேர் வைக்கணும். ஒரு மக்கள் மத்தியில எளிதில போய் அ மக்கள் மனத தொடுற மாரி ஒரு பேர் வைக்கணும் தான் புதிய பூமின்னு வச்சாங்க. ஆனா, இவர் வந்து அது எதேர்ச்சையாக ஒரு அந்த சரணத்துல இன்னொரு சரணமும் எழுதியிருக்கிறாரு. அத பார்த்த உடனே வந்து அந்த புதிய பூமிக்கான அர்த்தம் வந்து அதுல கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அந்த வரிகள் என்னன்னா, "உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். இளையோர் கூட்டம் தலைமை ஏற்கும் பூமியே புதிய பூமி" அப்படின்னு முடிச்சாராம். அந்த இளையோர் கூட்டம் தலைமை தாக்கும் பூமியே புதிய பூமி அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஏத்தமான ஒரு வரியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமிப்பா எல்லாரும் பார்த்துருக்காங்க அந்த பாடலை. இப்படிதான் வந்து அவரு எம்ஜிஆருக்கும் பாடல் எழுதியிருக்கிறாரு. அதன் பின்பு வந்து அதே படத்திலே வந்து ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கும் பாடல் எழுதியிருக்காங்க. அந்த பாடல் வந்து என்னன்னா, எப்படி வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு மிடுக்கான ஒரு ஆளா இருப்பாங்களோ, அதுக்கேத்த மாரி ஒரு பாடல் அதுலயும் வந்திருக்கும். அதுதான் "நான் தான் காத்தி நல்ல முத்து பேத்தி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரியமான பாடலா இருக்கும். "ஒத்தைக்கு ஒத்தையா வாரியா, வித்தைய நானும் காட்டவா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் நல்லா அற்புதமா இருக்கும். அந்த பாடலும் வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கும் எழுதியிருக்காங்க. ஜெயலலிதாவுக்கு ஏற்கனவே வந்து அந்த "திருப்பரங்குன்றத்தில் நீர் சிரித்தாலும்" முதல் பாடலும் வந்து அம்மாவோட பாடல் தான். இப்படி இருக்கும்போது அந்த 4 பேரோட அந்த 3 பேருக்கு முதலமைச்சராக மாறியிருக்காங்க. அவங்களுடைய அந்த மனசை தொட்டதோடு மட்டும் இல்லாமல், நமது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் வந்து ஒரு பாடல் எழுதி, அந்த பாடலை நடித்தவர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு தகவலா இருக்கும். ஏன்னா, அவரு படத்துல நம்ம எங்கேயும் நடிச்சு பார்க்க மாட்டோம். நான் ஒரு நாடகம் ஒன்றுல அவர் நடிச்சிருக்கிறாரு. அந்த நாடகத்துல வந்து ஒரு வீரியமான பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு,
ஐயா கிட்ட எழுதி கேட்கும்போது அதையும் எழுதி கொடுக்குறாரு. அந்த பாடல் என்னன்னா, அந்த வரிகளை மட்டும் சொல்றேன். எழுவாய் தமிழா பயனிலை உணரு, செயப்படு பொருளாய் செயல்பட வருவாய், உயிர்மை உயிர்மை உருவாய் உலவும் நமக்கு, உயிரும் தமிழ்தான் மெய்யும் தமிழ்தான், ஆண்பால் பெண்பால் வேற்றுமைக்கு அப்பால், அன்பால் இணைவோம் அருந்தமிழ் காப்போம், தன்னிலை உணர்வோம் முன்னிலை அறிவோம், எண்ணிலை வரினும் எதிர்கொள்ள துணிவோம், எழுவாய் தமிழா அப்படின்ட்டு அந்த பாடலை எழுதி கொடுக்குறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இலக்கியம், இலக்கணம் எல்லாமே வந்து அதுல தாண்டவமாடி நிக்குது. இத பார்த்ததும் கலைஞர் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நாடகம் போட்டா வந்து எல்லோருக்குமே வந்து உணர்ச்சி வந்துரும். அந்த தமிழ் உணர்வு வந்து எல்லோருக்குமே வரும். அந்த வீரியமிக்க அந்த வார்த்தைகளை வந்து அவரு மேடையில் சொல்லும்போது, அவ்வளவு பெரும் உணர்ச்சியால வந்து கொந்தளித்தார்கள் என்று சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த பாடல் வரிகள் இருந்தது. இது வந்து கருணாநிதி அவர்களுக்கு ஐயா எழுதினது. அதேபோல வந்து அந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், இப்போ தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடித்த ஒரு படம் ஒரே ரத்தம். அந்த படத்துல வந்து அவர் ஒரு போராளியா இருப்பாரு. அவர வந்து கொலை செஞ்சுருவாங்க. அந்த நேரத்துல ஒரு பாடல் எழுதணும் அப்படிங்கிறபோது, அதை எழுதிக் கொடுத்தது ஐயா தான். "ஒரு போராளியின் பயணம் இது. ஓய்வில்லாமல் உழைத்தவனே நீ ஓய்வு கொள்ள போனாயோ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோகமான வரிகள் வரும். அதை எழுதிக் கொடுத்தாரு. இப்படி 5 முதல்வர்களோட வந்து அவரு பணியாற்றி பணியாற்றி இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் வந்து இளையராஜா ஐயா அவர்கள் இசையமைத்த முதல் பாடல் வந்து ஐயாவோட பாடல் தான். அதுவும் வந்து ஒரு பக்தி பாடல் தான். இளையராஜா ஐயா வந்து அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாடல் அவர் இசையமைச்சிருக்கிறாரு. அது என்னன்னா, "ஊரும் பழனியப்பா உன் பேரும் பழனியப்பா, ஆறுதலை தேடி வந்தேன் ஆறுதலை சாமியப்பா" அப்படிங்கிறது. அதுல வந்த வரிகள் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த பாடலை வந்து முதல்ல இசையமைச்சர் வந்து இளையராஜா தான். அவரு படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல் பாடல் இசையமைச்சதும் இதுதான். அவரே வந்து பல மேடைகள்ல கூட சொல்லியிருக்காரு, "நான் பூவையார் பாட்டுக்கு தான் முதல்ல இசையமைச்சேன்" அப்படின்ட்டு. இந்த ஒரு பெருமையும் வந்து ஐயாவுக்கு தான் சேரும். அதே மாதிரி இளையராஜா அவர்களுடைய தம்பியான கங்கை அமரன் அவர்களுடைய முதல் படத்திலயும் இவருடைய பாடலுக்கு தான் அவரும் இசையமைச்சிருக்கிறாரு. அது மல்லிகை மலர்களிலே அவர் மல்லிகை அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து இவருடைய பாடலும் ஒரு பாடலா வந்துரும். அதுல முதல்ல இசையமைச்சது கங்கை அமரன் ஐயா அவர்கள். இப்படி வந்து அந்த 2 பேர்த்துக்குமே முதல் பாடலாக அமைந்தது ஐயாவோட பாடல் தான். அதே மாதிரி வந்து முருகன் பற்றிய பாடல்கள் வந்து பக்தி பாடல்கள் இருந்தாலும், அதுல வந்து தமிழ் வந்து அதிகமா அவரு எடுத்து கையாண்டிருக்கிறாரு. முருகனையும், தமிழையும் ஒன்றாக பாவித்து பாடிய பாடல்ல ஒரு சில வரிகள சொல்லிர்றேன். "முதற்சங்கம் உருவாக மொழியானவன், இடைச்சங்கம் கவி பாடும் புகழானவன், கடைச்சங்க வாழ்வுக்கும் வழியானவன், கடல் கொண்டும் அழியாத தமிழானவன்" அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகள் வரும். "முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து தமிழ்ல வந்து முடிப்பாரு. இந்த மாதிரியான பல அற்புதமான பாடல்கள் வந்து அவரு முருகனுக்காக பக்தி பாடல்ல தமிழையும் சேர்த்து பல பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அதே போல வந்து கனிமுத்து பாப்பாங்கிற படத்துல வந்து ஒரு அற்புதமான அந்த இல்லறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாடல் அவர் எழுதியிருப்பாரு. "ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே, ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே" அப்படிங்கிற அந்த பாடல் வரும். அதுல வந்து என்னன்னா, "ஆயிரம் கனவுகள் கல்யாண நாளிலே, ஆனந்த நினைவுகள் அன்பு கொண்ட உறவிலே, வசந்த காலம் நேரில் வந்து வாழ்த்து கூறும், வாழ்வினில் ஒளி தரும் தீபத்தை ஏற்றுவேன், கோவிலைப் போல குடும்பத்தை போற்றுவேன்" அப்படின்னு ஒரு பெண்ணும் ஆணும் வந்து அந்த பாடுற மாரி, அதுல ஒரு இல்லறம் எப்படி நடக்கணும் அப்படின்ற அது எந்த அளவுக்கு வந்து ஒரு இல்லறமும் வந்து அறம் சார்ந்த இதுதான் அப்படிங்கிறத அந்த பாடல் அழகா கொண்டு வந்திருப்பாரு. அதே போல வந்து "பெத்த மனம் பித்து" அப்படிங்கிற படத்துல வந்து ஒரு இதே போல இல்லறம் சார்ந்த ஒரு பாடல் வரும். அதுல என்னன்னா, ஒரு காதலன், காதலியும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு குடும்பத்தில எதிர்ப்பு காரணமாக தனியா பிரிஞ்சு வருவாங்க. அதுல வந்து அவருடைய மனைவி வந்து ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில வாழ்ந்தவ. ஆனா இவர் கூட வந்து ஒரு ஏழ்மை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைய வந்து தாலாட்டுற விதமாக அந்த பாடல் இருக்கும். "காலம் நமக்குத் தோழன், காற்றும் மழையும் நண்பன்.
பொன்னூஞ்சல் இல்லை பூமத்தை இல்லை நீ வந்த வேலையிலே அப்படின்னு சொல்லி குழந்தையை பத்தி அப்பா பாடுறாரு. அதுக்கு அந்த பெண் வந்து மறுத்து பாடுவாங்க. பொன்னூஞ்சல் பொன்னூஞ்சல் தானே தாயின் மனம், பூமத்தை தானே தந்தையின் மனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி மாற்றி அது பாடுறாங்க. ஏன்னா அந்த கணவர் வந்து ஒரு வருத்தத்தோட பாடக்கூடாது. அதையும் வந்து நம்ம வந்து பொன்னூஞ்சலும் பூமத்தையும் வந்து அப்பா அம்மாவோட மனம் தான் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை இது பண்ணி, நீ நம்ம குழந்தைய செல்வமாக எப்படி வளர்க்கிறத விட செல்லமாக எப்படி வளர்க்கறது அப்படிங்கிறத கூட அந்த இதுல அழகா காமிச்சிருப்பாரு அந்த தாலாட்டு பாடல்ல. இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த இதெல்லாம் விட ஒரு சிறப்பு வாய்ந்த பாடல் தான் அகத்தியருங்கிற படத்துல. இதுவும் வந்து அவர் வந்து ஒரு பக்தி பாடல் மாதிரி அவர் எழுதியது தான். ஆனா பின்னாடி அது ஒரு அந்த தாயை பற்றிய ஒரு 10 பாடல்கள் எடுத்துட்டா அதுல ஒரு பாடலாக இந்த பாடலும் இருக்கும். அதான் அகத்தியர் எழுதிய அந்த அகத்தியர் படத்தில் அவர் எழுதிய தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற பாடல். அதுல வர வரிகள் எல்லாமே வந்து ஒரு அந்த தாய்க்கு பெருமைப்படுத்தும் விதமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கும். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம், மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொன்றைவேந்தன் அந்த வரிகள் எடுத்தும் அழகா எழுதியிருப்பாரு. பொறுமையில் சிறந்த பூமியுண்டு, பூமியை மிஞ்சி தாய்மனம் உண்டு. பொறுமையில் சிறந்ததா வள்ளுவர் எதை குறிப்பிட்டாலும் பூமியை குறிப்பிட்டிருக்காரு. ஆனா அதையும் மீறி வந்து ஒரு பொறுமையான இடம் எங்கன்னா தாயோட இதயம் தான் அப்படின்ட்டு. எது பண்ணாலும் வந்து அவங்க இதயம் வந்து பொறுமையை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கோவிலும் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று அப்படின்னு சொல்லி அதில் முடிச்சிருப்பாரு. அதுவும் நல்ல இதா இருக்கும். அதே மாதிரி உழவை சிறப்பிக்கும் பாடல் வந்து அந்த கனிமுத்து பாப்பா படத்துல வரும். அம்மாடி உழைக்கும் கை ஓங்க வேண்டும், நம்மாலே உலகம் முன்னேற வேண்டும். ஆணியிலே உரமிடுவோம், ஆடியிலே விதையிடுவோம், மண்ணுக்குள்ளே பொன்னிருக்கு செல்லம்மா, மனசு வச்ச மனச்சு வச்சு பாடுபட்டா கண் சிமிட்டும் நெல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த உழவை பற்றிய ஒரு சிறந்த பாடலையும் அவர் எழுதியிருப்பாரு. அந்த உழவு தொழிலை வந்து பெருமைப்படுத்தும் விதமா அந்த பாடல் வரிகள் எல்லாமே இருக்கும். அதே போல வந்து இன்னொரு பாடல் வந்து இறைவன் படைத்த உலகிலெல்லாம் மனிதன் ஆளுகின்றான், மனிதன் வடித்த சிலையில் தானே இறைவன் வாழுகின்றான் அப்படிங்கிற ஒரு பாடல். இது வந்து பகுத்தறிவா பக்தியா என்று தெரியாத மாதிரி ஒரு குழப்பமான ஒரு பாடலா இருக்கும். அதுல வந்து இரண்டு மனிதர் சேரும்போது எண்ணம் வேறாகும், எத்தனை கோவில் இருந்தாலும் இறைவன் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரிரையை வந்து அவர் வலியுறுத்துற மாதிரி இந்த பாடல்ல அமைஞ்சிருக்கும். இப்படி பல பாடல்களை வந்து ஐயா அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதே போல வந்து இன்னொரு சிறப்பா வாய்ந்த என்னதுன்னா, இவர் வந்து 50வது சுதந்திர தின பாடலுக்கு தமிழ்நாட்டு அரசு வந்து இவருடைய பாடலில் தான் அந்த விழாவில் திரையிட்டாங்க. அப்ப வந்து ஐயாவை கேட்கும்போது ஐயா உடனே வந்து ஒரு 3 பாடல்கள் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதில் ஒரே ஒரு பாடல் வர அந்த முதல் அந்த 2 லைனே நம்மள வந்து அந்த சுதந்திரத்தை அப்படியே நம்மளுக்கு கண் முன்னாடி எந்த அளவுக்கு போராடி இருப்பாங்க அப்படின்னு கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடும். அந்த அளவுக்கு ஒரு பாடல் அது. அது என்னன்னா, "அந்தமான் சிறையினிலே அந்த நாள் கொடுமைகளை இந்த நாள் நினைத்தாலும் இதயம் குமுறுதம்மா" அப்படின்ட்டு ஒரு பாடல் வரும். இந்த பாடல் வந்து ஐயா அவர்கள் வந்து அந்த 50வது சுதந்திர தினத்துக்காக 3 பாடல்களை எழுதி அவரு நம்ம தமிழ்நாடு அரசு அதை வந்து திரையிட்டது. அது நாடக வடிவிலே திரையிட்டது. இதற்காகவே அந்த அந்தமான் சிறையை வந்து அப்படியே செட்டு போட்டு அதில இருந்து அந்த பாடல் பாடுனதா பாடியிருக்கிறார். பாடியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இவரை பெருமைப்படுத்தும் விதமாக அதுவும் ஒரு செயலாக நம்ம பார்க்கலாம். அதேபோல இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, ஐயா அவர்கள் வந்து எல்லோருமே வந்து திருக்குறளை வந்து பாடலாக மெட்டமைத்து பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் திருக்குறளுக்கு உரை வந்து எழுதி, அதை பாடலாக மெட்டமைத்து பாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கு. இது எப்படி வந்ததுன்னு அவரே ஒண்ணு சொல்றாரு என்னன்னா, ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது பகல் அ அ தூங்கிட்டு இருக்கும்போது அதிகாலை 3 மணிக்கு ஒரு சிறுவன் வந்து இவர வந்து ஒரு பாடல், "நீ வந்து எல்லாத்தையும் பாடுற. திருக்குறளை மட்டும் ஏன் வந்து இன்னும் நீ பாடாம வச்சிருக்கிற? அதையும் நீ பாட வேண்டியது தானே!" அப்படின்னு சொல்லி ஒரு உருவம் சொல்லிட்டு போனதாக சொல்லப்படுகிறது. இத மனைவிட்ட சொல்லும்போது, நீங்க வந்து உண்மையிலே உங்களுக்கு வந்து அந்த முருகனுடைய ஆற்றல் இருக்க போய் தான், நீங்க வந்து பகுத்தறிவு பாதையில இருந்தாலும் பக்தி பாடல்கள் அதிகமா எழுதுனீங்க. இப்போ அந்த அதே முருகன் தான் வந்து உங்கள திருக்குறளை வந்து உரையாக பாடலாக எழுத சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு,
அந்த பாடலாகவும் இவர் எழுதியிருக்கிறார். அந்த திருக்குறள் ஒரு ஒரு அதிகாரத்துக்கு ஒரு பாடல் அப்படின்னு 133 பாடல்களை வந்து அவர் வந்து திருக்குறளை இசையாக மெட்டாக அமைத்து பாடல் இயற்றி அதை வந்து பல புகழ்பெற்ற பாடகர்களும் பாடியிருக்காங்க. இவர்களுக்கு அந்த பாடகர்கள் எதுவும் சன்மானம் வாங்கல. நம்ம ஐயா எஸ்பிபி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் அப்படிங்கிற முக்கியமான பல பாடகர்கள் வந்து அந்த பாடலை பாடி அது வந்து மிகப்பெரிய விழாவாக எடுத்து வெளியிடப்பட்டது. அப்போது வந்து மத்திய அமைச்சர், முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத் ரட்சகன் ஐயா, அப்புறம் வந்து நமது புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஐயா, அப்புறம் இயக்குனர் விசு அவர்கள் எல்லாமே அந்த விழாவை ஏற்பாடு செய்து அந்த விழாவில் இவருடைய அந்த திருக்குறள் இசைத்தட்டு வந்து வெளியிடப்பட்டது. இதுவும் வந்து ஐயாவுக்கான ஒரு பெருமையாக நம்ம பார்க்கலாம். அதே போல வந்து இவர் பெற்ற விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா, கலைமாமணி விருது பெற்றிருக்கிறாரு. கவி மன்னர் அப்படின்னு இவரை வந்து அந்த சொல்லி அழைக்கிறாங்க. அவருக்கான அந்த விருதை சொல்லி அழைக்கிறாங்க. அதே போல வந்து ஐயா கண்ணதாசன் மறைவுக்கு பின் கண்ணதாசன் விருது வந்து முதலில் வாங்கியவர் ஐயா பூவை செங்குட்டுவன் தான். இப்படி எண்ணற்ற பெருமைகள் வந்து ஐயாவுக்கு உண்டு. அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது கூட நமக்கு ஒரு பெருமையாக நினைக்கலாம். ஐயா அவர்கள் மேலும் பல நாட்கள் ஆழ்ந்து இந்த தமிழுக்கும் திரை இசைக்கும் தொண்டாற்ற வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அதே போல ஐயாவோட இறுதி பாடல் என்று நம்ம சொல்லணும்னா, திருநெல்வேலிங்கிற படத்துல வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பக்தி பாடல் மாதிரி தான் வரும். அந்த திருநெல்வேலி சீமையிலே கொலுவிருக்கும் அம்பிகையே அப்படின்னு ஒரு பாடல் வரும். அதுதான் அவர் கடைசியாக எழுதப்பட்ட பாடலாக பார்க்கப்படுகிறது. அதன் பின்பு திரையில வந்து புதுமுகங்கள் பலர் வந்ததும் இவர் வந்து திரைப்பாடல் எழுதுவதை நிறுத்தி கொண்டார். இன்று தனது ஓய்வான வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஐயாவுக்கு மேலும் அந்த வாழ்வு சிறக்க வேண்டி இந்த உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு 2 முக்கிய பாடல்களை வந்து நமது ஐயா ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் பாடுவார்கள் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி அன்பு சகோதரரே. ஐயா நீங்க பாடலாங்க. நன்றிங்க ஐயா. வணக்கம். திருப்பரும் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரும் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரும் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீதில் எதிரொலிக்கும். பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதிர் சோலையில் உதிர்ந்த பழம். பழமுதிர் சோலையில் உதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரும் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீதில் எதிரொலிக்கும். சென்னையிலே கந்த கோட்டம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. சென்னையிலே கந்த கோட்டம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை.
அங்கு உருவாகும் அன்புக்கோர் பஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்புக்கோர் பஞ்சமில்லை. திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீதில் எதிரொலிக்கும். தாயிற்சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற்சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், அன்னையும் பிதாவும் நரி தெய்வம். தாயிற்சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு. கோயிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று. தாயிற்சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க அன்பு ஐயா. மிகவும் சிறப்பான அற்புதமான பாடல்கள். அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் எப்போதும் போல நிறைய தகவல்களை திரட்டி ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த நிகழ்வாக இன்றைய நிகழ்வை பரிமாற்றம் செய்து அதிகாலை அன்பு பரிசாக வழங்கியுள்ளார். சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அதுபோல இனிமையான பாடல்களை இன்று அதிகாலையில் வழங்கிய அன்பு ஐயா ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க கார்மேகங்களை குறிக்கும் வகையில் எழிலி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த எழிலி தொகுப்பில் நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் திரை வள்ளுவர்கள் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தில் கவிஞர் பூவை செங்குட்டுவன் குறித்த தனித்துவமான பகிர்தல்களை நமது அவையின் ஆஸ்தான கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக வழங்கினார். இந்நிகழ்விற்கு இனிமை கூட்டும் வகையில் நமது அவையின் ஆஸ்தான பாடகர் அன்பு ஐயா மு ராமச்சந்திரன் அவர்கள் தமது கம்பீர குரலால் இனிய பாடல்களை பரிசளித்தார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடர அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி.
நன்றிங்க சகோதரன். அனைவருக்கும் காலை வணக்கம். காசி ஆறுமுகம் ஐயா ஒவ்வொரு திரை இசை வல்லுநர்களை வரிசையா நமக்கு அறிமுகம்னு சொல்றதை விட தெரியாத விஷயங்களை எங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு நன்றிங்க சகோதரர். விஜயா அம்மா, உங்க வாழ்த்துக்களும் கருத்துக்களும் தொடரலாம் அம்மா. நீங்க பேசலாம் அம்மா. நன்றி அல்லம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலையே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. மகரிஷி அவங்களே உங்களை வாழ்த்தியதாக எடுத்துக்கங்க. நன்றி. இன்னைக்கு ஐயா காசி ஆறுமுகம் அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. பூவை செங்குட்டுவன் அவங்க எழுதின பாட்டை பற்றி நிறைய புரிய வச்சாங்க. நிறைய இசைகளை பாடி அது யார் பாடியது அதற்கு அர்த்தம் கூறி நிறைய புரிய வைத்தீர்கள் ஐயா. நன்றிகள் ஐயா. தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அந்த காலத்து பாட்டெல்லாம் எவ்வளோ ஒரு அருமையா அபூர்வமா குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டி விடுற மாதிரி இருக்கு பாருங்க. அதுதான், இதையெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு தான் காசி ஆறுமுகம் ஐயா மாதிரி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் இறைவன் படைத்த உலகிலெல்லாம் மனிதன் வாழ்கிறான், மனிதன் வடித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழ்கிறான். அது எவ்வளோ பெரிய முன்னோட்டம் பாருங்களேன். ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க ஐயா. இன்னும் நிறைய சொல்லலாம். ஐயா அவங்க எப்போ வந்தாலுமே ரொம்ப அருமையா அழகா எடுத்து எல்லா கவிஞர்களை பற்றியும் வரிசையா சொல்லிட்டு வரீங்க ஐயா. ரொம்ப நன்றி. இதெல்லாம் யார் பாடினது என்ன அப்படின்னா எங்களுக்கெல்லாம் புரியாது. இந்த புரிதலை நீங்க உண்டு பண்றதுக்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றிகள் ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் குழந்தைகளும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ நாங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா.
நன்றிங்க அம்மாஜி அம்மா. உங்கள் வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றிகள் அம்மா. அம்மா சொல்ற மாதிரி பாடல் வரிகள் கேட்டிருக்கோம். அதை ஆழ்ந்து சிந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது உங்கள் மூலமா. அந்த அந்த பாடல் வரிக்கு பின்னாடி எத்தனை ஒரு உழைப்பு இருக்கு அப்படிங்கிறது அவங்களோட அஹ், அஹ், உழைப்பையும் அவங்களோட சிறந்த செயலும் நிறைய இடத்துல தெரிய வைக்கிறீங்க. நன்றிங்க. ஏன்னா பாடலை நாங்க கேட்குறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மனிதரோட உயர்வான சிந்தனை உங்கள் மூலம் கூடுதலா தெரிஞ்சுக்கிறோம். நன்றிங்க காசி ஆரம்ப சகோதரர். அஹ், அம், ராமச்சந்திரன் ஐயா, நீங்க உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஐயா. அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களுடைய திரை வள்ளுவர்கள் என்ற தலைப்பில் பூவை செங்குட்டுவன் இந்த பாடல்கள், அதாவது இந்த திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால், அந்த பாடல் இதுவரைக்கும் பூவை செங்குட்டுவன் தான் எழுதி இருக்கிறார் என்ற ஒரு தகவல் உண்மையிலே தெரியாது. குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில இந்த சோழமங்கலம் சகோதரிகள் இந்த பாடல்கள் எல்லாம் கேட்கும்போது நமக்கு ஏதோ புதுவிதமான ஒரு ஆனந்தமான நிலையில போற மாதிரியான ஒரு ஒரு உணர்வு. எவ்வளவு அற்புதமான ஒரு பாடல்களை அவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைச்சு எவ்வளவு அற்புதமான பாடியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இப்படி புது புது தகவல்களை ஐயா கவிஞர் அவர்கள் நமக்காக தேடி எடுத்து ரொம்ப அற்புதமா படைச்சிருக்காரு. கவிஞர் அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். இது போன்ற அற்புதமான நிகழ்வுகளை படைத்துக் கொண்டிருக்கும் சரித்திரம் படைப்பும் தளத்திற்கும் நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அடுத்த ஒரு நிகழ்வில் பக்தி இசை, அனைத்து மதம் சார்ந்த பக்தி இசை நிகழ்வை நம் தளத்தில் உள்ள நண்பர்கள் சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நிர்வாகத்தினர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க பாடின 2 பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. ராமச்சந்திரன் ஐயாவுக்கு என் வாழ்த்து. அம்மா நன்றிங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. ஆமாங்க ஐயா, உங்க குரல்ல கேட்குறப்ப ரொம்ப இன்னும் சிறப்பா ஃபீல் இருந்தது காலையில. நன்றிங்க ஐயா. அருள் சேவை சகோதரர், உங்க கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம் சகோதரர். அருள் சேவை சகோதரர் இருக்கீங்களா நீங்க? வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் காசி ஆறுமுகம் ஒவ்வொரு முறையும் திரை வள்ளுவர்கள் என்கிற தலைப்புல ஒவ்வொரு கவிஞர்களையும் அறிமுகப்படுத்தின்னு இல்லை, அவர் தெரிஞ்ச அவருக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருந்தாலும் இப்ப இப்படி ஐயா பாடின பாட்டு கூட இவருதான் எழுதினாரா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு உரை தொடக்கத்திலே சொன்னார், கிட்டத்தட்ட 5 முதல்வர்கள் அப்படிங்கும்போது யார் 4 தானே வருது அப்படிங்கும்போது இப்ப தற்பொழுது முதல்வர் முதற்கொண்டு அவருடைய சிறு சிறு நாடக பாடல்கள்லாம் அவர் எழுதியிருக்காருங்க போது ரொம்ப வியப்பா இருக்குது. அந்த அளவுக்கு முருகன் அந்த முருகன் பக்தி பாடல்கள்ல இப்ப ஐயா பண்ண பாட்டு கேட்கும்போது இது நம்ம அடிக்கடி ரொம்ப ரசிச்சு கேட்ட அந்த பாட்டை இவருதான் எழுதியிருக்காருங்கும் போது ரொம்ப வியப்பா இருக்கு. அது ஒரு சிறப்பு திருக்குறளை ஒரு அதிகாரத்துக்கு ஒரு பாடல் சொல்லி 133 பாடல்கள் பாடினது இது புதுசா இருக்கு. புதுசா இருக்குன்னா எனக்கு புது தகவலா இருக்கு. இந்த மாதிரி அதாவது சரியா தெரியாத அந்த எனக்கு சில தெரியாத இந்த செங்குட்டுவனையோட புகழை இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சது. அந்த கடைசியா அவரு திருநெல்வேலி படத்துல அந்த பாட்டோட முடிச்சிட்டாரு. காசி ஆறுமுகம் இடைவெளியில அவருடைய குரல்ல அந்த பாடல்களை பாடினதும் ரொம்ப வெகு சிறப்பாக இருந்தது. அதான் எனக்கு காசி ஆறுமுகம் சகோதரத்தை எனக்கு பிடிச்சது இந்த மெனக்கடல் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. தேடல்கள் அதிகம்,
அருமையா ஒரு அரிய தகவல்கள்லாம் சேகரிச்சு இன்னைக்கு ஒரு 50 நிமிடம் அவரை பற்றி சிறந்த உரையாக எனக்கு நமக்கு அடிச்சிருக்காரு. காசி ஆறுமுகம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்க அன்பு சகோதரர். அடுத்தபடியாக ராணி அம்மாள் அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அவையினர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்ப பொறுத்தருள் ஆறுமுகம் நான் கொஞ்சம் நினைவு நேற்று பார்த்தேன், தூக்கத்துல மறந்துட்டேன். கொஞ்சம் தாமதமா தான் இணைய முடிஞ்சது. நல்லா இருந்ததுப்பா. பூவை செங்குட்டுவன் நம்முடைய அவருடைய காலத்துலதான் நாம எல்லாம் வாழ்ந்திருக்கிறோன்றது உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். அருள் சொன்ன மாதிரி தேடி தேடி எடுத்து தரணும் இல்லையா? ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு சினிமா பாட்டு போட்டாலே வந்துடும். அதை எடுத்துக்கிட்டு அதை சொல்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஒரு கவிஞர் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பாடல் எழுதுறாரு அதெல்லாம் தேடி தேடி எடுத்து தர்றதுன்றது மிகச்சிறிய விஷயம், மிகச்சிறந்த விஷயம். அது மட்டும் இல்லாம அவர்கள் வாழ்வில் நடந்த சில பல நிகழ்வுகளை எல்லாம் சொல்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா? உண்மையிலே அருள் சொன்ன மாதிரி எனக்கு கூட அது 133 அதிகாரத்துக்கும் பாடல் வடிவில் எழுதியிருக்காருன்றது எனக்கும் கூட ஒரு புதிய செய்தி தான். நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியறது இல்ல. இப்படி நம் வாழ்க்கையில வாழ்வாங்கு வாழ்ந்த சில பெரியவர்களுடைய கவிஞருடைய வாழ்க்கை வரலாறை எல்லாம் இது மாதிரி தேடி எடுத்து தரும்பொழுது அது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குது. ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. நான் முழுமையா கேட்க முடியல. நிச்சயமா மீள் பதிவுல கேட்பேன். நான் நேற்று கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு தான் படுத்தேன், எப்படியோ கண்ணா இருந்துட்டேன். நன்றிப்பா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி அதாவது பழைய நம்முடைய முன்னோர்களுடைய அல்லது முன்னோர்னா முன்னிருந்தவங்க கிடையாது, இப்ப இருக்கிறவங்க கூட சரி, நம் தமிழுக்காக நம்ம உழைத்தவர்களை நம்ம தேடி தேடி எல்லார் மனதிலையும் கொண்டு சேர்க்கறது சாதாரணமான செயல் கிடையாது. அந்த செயலை ரொம்ப அருமையா செய்யறீங்கப்பா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றிப்பா. மகிழ்ச்சியா இருக்குது எனக்கு. நல்லது. நன்றிங்க ராணி அம்மா. விந்தியா கௌரி அம்மா, உங்க கருத்துக்கள் தெரிவிக்கலாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். திரை வள்ளுவர்கள் தலைப்பே அருமை. கவிஞர் காசி ஆறுமுகம் ஐயா. பிரபஞ்சத்தில் உள்ள பலவிதமான பூக்கள்ல இருந்து தேனீக்கள் அதுல உள்ள அந்த தேன் எடுத்து தேன் அடையில முறையா ஒரு அழகா தேனை சேகரித்து அது வைக்குது. இதெல்லாம் நாம் அறிந்ததுதான். அதற்கான உழைப்பு ரொம்ப அதிகம். அதே போல இலக்கிய தேன் எடுத்தவரும் நம்ம காசி ஆறுமுகம் ஐயா. அதே போல பல கவிஞர்களுடைய வாழ்வியல அருமையா நமக்கு எடுத்துரைப்பார். இன்றைக்கு செங்குட்டுவன் ஐயாவுடைய வாழ்வு எப்படி இருந்தது, உன்னதமானதா இருந்தது. வறுமையிலும் செம்மையா 3 பாடல்களை எழுதிட்டு ஒரு தேநீரும் ஒரு பன்னும் கொடுத்தாங்க அப்படின்னா, 1 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா கேட்கவே மனசுக்கு வருத்தமா இருக்கு. பாடல் எவ்வளவு அருமையான பாடல். அதற்கான அவங்க கொடுத்த அந்த பொருளை நினைக்கிறப்போ பசி நீங்குதுனாலும் அவரு மன நிறைவா இருந்தது அவரோட நல்ல மனதை காட்டுது. பக்தி பாடலை அருமையா எழுதியிருக்காரு. அவர் எழுதிய பாடல்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அவர் தான் எழுதினாருன்றது தெரியாது, உரி உரி கேட்டிருக்கோம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் அந்த பாட்டு அருமையா இருக்கும். காசி ஆறுமுக ஐயா சொன்ன அவர் எழுதிய பக்தி பாடல்கள்லாம் பலரும், அது கிராமத்துல நாங்க நிறைய முறை கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்ல, இயக்கம் சார்ந்த பாடல்களையும் எழுதியிருக்காரு. ஒரு கணத்திலேயே பல்லவி சரணங்களை முழுமையா சிறப்பா இலக்கண முறைப்படியும் எழுதியிருக்காரு. ஒரு இல்லறை எப்படி இருக்கணும் அப்படின்றத அருமையா பாடல்களை பதிவிட்டிருக்காரு. ஒவ்வொரு பாடலையும் ஐயா சிலதை வாசித்தார்கள், சிலதை இனிமையா பாடினாங்க. கவிஞர் பாடகரா ஆயிட்டாரு. பாடினதுக்கு இப்போக்கு ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. ஐயா இனிமையா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது, ஐயா நல்லா பாடுறாங்க அப்படின்னு. ஏற்கனவே பலமுறை பாடியிருக்கீங்க, இன்றைக்கு இன்னும் இனிமையா நல்லதா இருந்தது ஐயா. கருத்து
எங்களுக்கு புதியதா இருந்தது. திருக்குறளுக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. நம்மளோட தமிழ் தாய்க்கு அணிகலன்களா அவர் நிறைய செஞ்சிருக்காரு. அவருடைய தொண்டுக்கு அவருக்கு இந்த நேரத்துல நான் வாழ்த்து சொல்றேன். எங்க எல்லாருக்கும் அது சிறப்பா படைத்து அளித்ததுக்கு கவிஞர் காசி ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு பாராட்டுக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. இது போல நிறைய கவிஞர்களை பத்தி, பாடகரை பத்தி எங்களுக்கு நீங்க சரித்திரம் படிப்போம் தளத்துல சொல்லணுங்க ஐயா. இந்த தளத்தை மிக சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கும், கற்பகவல்லி அம்மா அவர்களுக்கும், இதில் இணைந்துள்ள அனைவருக்கும் நான் பெருமையா மகிழ்வா நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் அம்மா. உங்க கருத்துக்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றிகள் அம்மா. அடுத்து அர்த்தநாரி ஐயா, உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கலாம் ஐயா. வணக்கம். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த திருப்பரங்குன்றத்தில் அப்படிங்கிற பாட்டை கேட்டுட்டு எல்லாரும் கண்ணதாசன் பாட்டு அப்படின்னு சொல்லும் போதே புகை செங்குட்டுவன் வந்து அந்த அங்கீகாரத்தை பெற்றுவிட்டார் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆறுமுகம் வந்து தேடி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மனிதர். அதனால அதுவும் அண்மை காலமாவே அவருக்காக நான் வந்து எப்போதும் இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த இந்த 4ஆம் நிலை தேர்வுல அவர் வந்து தேர்ச்சி அடையணும் அப்படின்னு. அது மாதிரி அவருடைய உழைப்புக்கு இயற்கை உரிய சன்மானத்தை கொடுக்கும் அப்படின்னு என்னோட நம்பிக்கையை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சிறப்பான நபர். இந்த திருவிளையாடல் புராணத்துல வந்து ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். தென்றல் அப்படிங்கிறது வந்து குளத்துல நுழைஞ்சு மல்லிகை முல்லை எல்லா மலர்லயும் போய் அங்கங்க தேனை எடுக்கிற மாதிரி அறிவுடையவர்கள் வந்து அறிவை தேடுகிறார்கள் அப்படின்னு தொடங்கும். அது எப்பாவது ஆரம்பிச்சு உங்களுக்கு எப்ப டைம் இருந்ததுன்னா அதை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த திருவிளையாடல் புராணத்துல வாவியுள் புகுந்து அப்படின்னு ஒரு பாட்டு தொடங்கும். அது மாதிரி நீங்க வந்து தேடி தேடி கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த தளத்தோட வளர்ச்சிக்கும் அதே நேரத்துல அறிவு வளர்ச்சிக்கும் பெருசா தெரியுது. அதே மாதிரி தெரியாதவங்களை பத்தி தெரிவிக்கிறது ரொம்ப சிறப்பு. நன்றி. நன்றி ஆறுமுகம், வாழ்த்துக்கள். நன்றி. சரித்திரம் படைப்போம். நன்றி அர்த்தநாரி ஐயா. ஐயா சொல்ற மாதிரி அவங்களோட கவிஞர் கண்ணதாசன் இதுன்னு சொல்றப்ப எனக்கு அந்த எண்ணம் வந்ததுங்கய்யா. அங்கீகாரமா அதை எடுத்துக்கிட்டது வந்து நம்மளோட பாடல்னு நினைக்காம அங்கீகாரமா எடுத்துக்கிட்டது எனக்கும் அது தோணுதுன்னு அவங்களோட உயர்ந்த உள்ளம் தெரிஞ்சுது. நன்றிங்கய்யா, நன்றி. இன்னும் வேற யாராவது கருத்துக்கள் தெரிவிக்கணுமா? காசிம் ஆறுமுகம் அவர்களோட ஏற்புரைக்கு போகலாமா? இன்னும் யாராவது கருத்துக்கள் தெரிவிக்கணும் என்றால் தெரிவிக்கலாம். கேட்கும் தளத்தில் இருக்கிறவங்க கூட மேல வந்து கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா தெரிவிக்கலாம். ஏற்புரைக்கு செல்வோம். காசி ஆறுமுகம் சகோதரர், உங்களோட ஏற்புரை நீங்க தெரிவிக்கலாம். சகோதரர் நீங்க பேசுகிறீங்களா? எனக்கு கேட்கல. மைக் சிம்பிள் காமிக்கல உங்களோட. சகோதரர் நீங்க பேசலாம் சகோதரர். நன்றி நன்றிங்க. அதான் சரியா கிடைக்கல சிக்னல். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லப்போனால் புவி செங்குட்டுவன் ஐயாவோட இந்த பாடல்கள் எல்லாமே வந்து பக்தி பாடல்கள் தான் அப்படிங்கிறத தாண்டி அவர் பல பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. 4000 பக்தி பாடல்கள்
1000 திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஆனா அதுக்கான முறையான தொகுப்பு வந்து இல்ல. திரைப்பட பாடல்கள நான் தேடி பார்த்த வரைக்கும், அதுல முறையான தொகுப்பு இல்லாம இருக்கு. புத்தகமா தான் வெளியில வந்திருக்கு. அப்ப அந்த ஒரு சில படங்கள்லே இவ்வளவு பிரமிக்கின்ற தகவல்கள் இருக்குது. இவ்வளவு இந்த அளவுக்கு வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, இன்னும் பல பாடல்கள தேடி பிடிச்சோம்னா, அதுல எண்ணற்ற தகவல் நமக்கு கிடைக்கலாம். ஆ அதேபோல வந்து அவருடைய அந்த தமிழ் பற்றையும் வந்து ஒவ்வொரு பாடல்லையும் அவர் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதும் அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு அந்த உரையை கேட்டு எனக்கு வந்து பல பாராட்டுகளை தந்த அனைவருக்கும் நன்றி. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த சரித்திரம் படைப்போம் குழுவிற்கு முதல்ல நன்றி. அதேபோல விஜயகுமாரி அம்மா அவர்கள் எப்பவும் அவங்களோட வாழ்த்துக்கள் வந்து நம்மை ஒரு இந்த அதிகாலை பொழுதில ஒரு சிறந்த வழி நடத்தும். அதேபோல ராமச்சந்திரன் ஐயா நேத்து இரவில் தான் அவரை தொடர்பு கொண்டு இந்த 2 பாடல்கள் பாட சொல்லியிருந்தேன். ஒரு 4 பாடல்கள் குடுத்திருந்தேன். அவர் 2 பாடல்கள் நான் பாடுறேன் அப்படின்னாரு. கொஞ்சம் அவருக்கு ஐயாவுக்கும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் நமக்காக அந்த 2 பாடல்களை வந்து அவரு நமக்காக பரிசளித்தார். ஐயாவுக்கும் வந்து எனது சிறந்தாழ்ந்த நன்றிகள். அதேபோல சகோதரர் அருள் சேவியர் அவர்கள் எப்பவுமே நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல உள்வாங்கிக் கொண்டு நல்ல கருத்துக்களை வந்து நம்மளுக்கு தருவாங்க. நம்மளுடைய எதை வந்து நம்ம கூர்ப்படுத்திக்கணும்னோ, இல்ல அது எது வந்து நம்ம சிறப்பா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா அவருடைய அந்த சொல்லாடல்ல சொல்லும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மனசுக்குள்ள ஒன்றிடும். அந்த அளவுக்கு இன்றைக்கும் இந்த கருத்துக்களை சொன்னாரு. ஐயாவுக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றிகள். அதேபோல புலவர் ராணியம்மா அவங்க எப்பவுமே வந்து இந்த பழைய பாடல்களை பாடும்போது நம்மளுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அவங்க சரி பாதியில தான் வந்தேன் அப்படின்னாங்க. இருந்தாலும் வந்து அம்மா வந்து மறுபடியும் கேட்டு நான் சொல்றேன் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சில பாடல்கள் இந்த ராதை நெஞ்சுமே பாடல் கேட்கும்போது எனக்கு அம்மாவோட ஞாபகம் தான் இருந்தது. அவங்க இந்த பாடல் பாடினா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்குமே நினைச்சேன். ஆனா அதுக்கான வரிகள் எல்லாம் எடுத்துட்டு பாடுறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இருந்தாலும் வந்து அம்மா அவர்கள் வந்து அந்த தெரியாத பல தகவல் வந்து இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த 133 அதிகாரங்கள் அதை வந்து அவர் பாடலா தொகுத்து கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு சேவைகள் வந்து எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம கவனத்துக்கு வர்றதில்ல. புகழ்பெற்ற கவிஞர்கள் அவங்கெல்லாம் செய்யும்போது அது சின்னது செஞ்சாலும் பெருசா பேசப்படுது. ஐயா எண்ணற்ற செஞ்சால் கூட வந்து அவருடைய இயல்பிலே வந்து அவருக்கு வந்து எந்த ஒரு தற்பெருமை இல்லாம தான் வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு வாழ்வியல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அம்மா அவர்களோட கருத்துக்கு எனது சிறந்தாழ்ந்த நன்றிகள். அதே போல விஜய கௌரி அம்மா எப்போதுமே வந்து எனக்கு மிகப்பெரிய ஊக்க சக்தியாக இருக்கிறவங்க வந்து விஜய கௌரி அம்மா தான். அவங்க எப்போதும் நான் ஒரு சின்ன செயலை செஞ்சா கூட அது பெருசா பாராட்டுவாங்க. அந்த பாராட்டுகள் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இன்னைக்கு சொன்ன தகவல்கள் வந்து அம்மாவுக்கும் வந்து புதுமையான தகவலா இருந்துச்சு. இதெல்லாம் பாடல் கேட்டிருக்கிறேன். ஆனா இவர் தான் எழுதினாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அதில் உள்ள வரிகள் எல்லாமே வந்து இவ்வளவு அற்புதமா அவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவர்களும் அந்த தகவல்களை பரிமாறிக்கிட்டாங்க. அம்மாவுக்கும் நன்றி. அதே போல அர்த்தனாரி ஐயா அவரை பத்தி சொல்லணும்னா அவர்கிட்ட நம்ம பாராட்டு வாங்குறதே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவரு எல்லாத்தையுமே தெரிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அது இலக்கியம் சார்ந்து ஒரு பேராசிரியரா இருக்கிறாரு. இலக்கியம் சார்ந்து அவர் சொல்லுகின்ற தகவல் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அறிவார்ந்த தகவலா இருக்கும். அது நமக்கு வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு செம்மைப்படுத்துகிற விதமா இருக்கும். இன்னைக்கு ஐயா கூறிய அந்த திருவிளையாடல் புராணம், அதுல இருந்து அந்த பாடல் சொன்னாரு. நான் பார்க்கிறேன் அது சொல்லும்போதே எனக்கு வித்தியாசமா இருந்தது. தென்றல் வந்து எப்படி அந்த குளம், அந்த மலர்கள்லாம் போய் நம்ம தேடி வருதோ, அதே மாரி வந்து நம்ம அறிவு தேடல் இருக்கணும் அப்படின்னு அந்த இதுல வரதா சொல்லியிருந்தாரு. நிச்சயமா அத போய் பார்க்கிறேன் ஐயா. மற்றும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும், வாழ்த்துக்களை கூறிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்க சகோதரர். மெசேஜ்லயும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ராஜ்குமார் சகோதரர் வந்து காசி ஆறுமுகம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், ராமச்சந்திரன் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள்னு போட்டிருக்காங்க. கலாபம் சங்கரன் வந்து ஆறுமுகம் ஐயா அவர்கள் தகவல் களஞ்சியம் ஒவ்வொரு நாளும் புதிய தெரியாத தகவல் ஒவ்வொரு நாளும் புதிய தெரியாத தகவலுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு சகோதரரும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மூவருக்கும் வாழ்த்துக்கள் சகோதரர். நன்றிகள் சகோதரர். வேறு யாரும் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம், இல்லைன்னா அவையை நிறைவு செய்து கொள்ளலாம்.
அனைவருக்கும் நன்றி. இணைந்த அனைவருக்கும் நன்றி. அனைத்துக்கும் நன்றி. இறைக்கு நன்றி. அனைத்துக்கும் நன்றி. இறைக்கு நன்றி. 5 4 3 2 1 நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.